இது கதை நேரம். ஒரு சிறிய அமைதியான கிராமத்தில் வயதான ஒருவன் வசித்தான். அவன் பெயர் சுந்தரன். அவர் தனிமையில் இருந்தாலும் மனம் திறந்தவர். சுந்தரனுக்கு வீட்டில் ஒரு பசுமாடு இருந்தது. அதன் பெயர் ரோஜா. ரோஜா மிகவும் அன்பான பசுமாடு. சுந்தரனை பிடித்து அவனது அருகில் எப்போதும் இருக்கும். சுந்தரன் தினமும் ரோஜாவுக்கு பசும்புல் தண்ணீர் கொடுத்தார். அவர் பேசும்போது ரோஜா கவனமாக கேட்கும். சுந்தரன் சொன்னார், ரோஜா, நீ என் குடும்பத்துக்கு மேலானவள். ரோஜா சுந்தரனை தொடர்ந்து பின்தொடர்ந்தது. அவனது பக்கத்தில் நின்றது. அவர்கள் இருவரும் மௌனமாக பாச உறவுகள் வளர்ந்தன. ஒரு குளிர்கால காலை சுந்தரன் திடீரென நிலையில்லாமல் வீழ்ந்தார். அவர் எழ முடியாமல் படுத்திருந்தார். ரோஜா அருகில் வந்து அவரது முகத்தை மூக்கால் தொட்டது. சுந்தரன் மெதுவாக கையை நீட்டி தண்ணீர் என்றார். ரோஜா அதை உணர்ந்து வாசலுக்கு ஓடி சத்தம் செய்தது. அந்த சத்தம் கேட்ட கிராம மக்கள் வந்து சுந்தரனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். சுந்தரன் சிகிச்சையால் மீண்டு ரோஜாவை பார்த்து கண்களில் கண்ணீர் விட்டு, ரோஜா, நீ எனக்கு உயிர் தந்தாய் என்றார். கிராம மக்கள் இதை கேட்டு, ஒரு விலங்கு கூட இவ்வளவு உணர்ச்சியுடன் இருக்கிறது என்று ஆச்சரியமடைந்தனர். அதன் பிறகு கிராம மக்கள் தினமும் ரோஜாவுக்கு பசும்புல் கொடுத்து வந்தனர். ரோஜா பேசவில்லை, ஆனால் அவளது செயல் ஒரு வாழ்க்கையை காப்பாற்றியது. சுந்தரன் ரோஜாவை குழந்தை போல் நேசித்து வந்தார். அவள் அன்புக்கு மொழி தேவையில்லை என்று நிரூபித்தாள். கதையின் பாடம்: நன்றி சொல்லால் மட்டுமல்ல, செயல் மூலம் வெளிப்பட வேண்டும். அன்பும் கருணையும் எல்லா உயிர்களுக்கும் இருக்கிறது.